நம்மலாம் ஒரு ஹோட்டலுக்கோ, இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ சாப்பிட போனோம்னா, குறைஞ்சபட்சம் 10 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டல விட்டு வெளியில வந்துருவோம். ஆனா இவங்க அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கோ, ரெஸ்டாரண்ட்டுக்கோ சாப்பிட போனா கிட்டத்தட்ட 1 ஹவர், அது 2 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஒரே டேபிள்ல உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது இங்க ஒரு டைனிங் கல்ச்சராவே ஃபாலோ பண்றாங்க. அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிடுறாங்கங்கிறதுக்காக ஹோட்டல் ஓனர்ஸோ, இல்ல சர்வர்ஸோ வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, ஸோ இல்ல கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி யாரும் சொல்றது கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற பாப்புலேஷனாவும் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லாங் டைமா உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய சேல் ஆகும் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு அவங்க ரொம்ப நேரம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறது, அது எல்லாமே ஹோட்டல்ஸ்ல பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சம்மர்ல மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ல உள்ள உட்காந்து சாப்பிடுறத விட இந்த மாதிரி அவுட்டர் பிளேஸ்ல உட்காந்து சாப்பிடுறத ரொம்ப விரும்புவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ரெஸ்டாரண்ட் போறாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் ஒரே பில்லா பே பண்ணுவோம். ஆனா இங்க வந்து ஒருத்தர் சாப்பிட்ட பில்லுக்கும் அவங்க தனித்தனியா கூட பே பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட கூட செப்பரேட் பில்லா இல்லைன்னா காமன் பில்லான்னு இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல கேட்பாங்க. ஒரு சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியா கூட பே பண்றாங்க. இது இவங்க வியர்டாவோ ஹஸ்பண்ட் தான் பே பண்ணணும், இல்ல 2 பேரும் சேர்ந்து தான் பே பண்ணணுங்கிறது நினைக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருக்காங்க. அவங்கவுங்க செலவை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஜெர்மன்ஸ் யூஸ்வலா கிரில்டு ஃபுட்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. சம்மர் வந்துட்டாலே நிறைய கிரில் பார்ட்டிஸ், ஈவன் ஆஃபீஸ்ல கூட நிறைய சம்மர் டைம்ல கிரில் பார்ட்டிஸ்லாம் வைப்பாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அடுத்த வீடியோல சொல்றேன்.